ஜும்மா தினத்தன்று தொழுகையும் கடமை, குதுபாவும் கடமை. பெருநாள் தினத்தன்று தொழுகையும் கடமை, குதுபாவும் கடமை. எனவே இது போன்ற குத்துபாக்களை அல்லாஹ் நமக்கு விதித்திருப்பது மார்க்கத்தை எப்படியாவது இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக. ஆனால் இது மட்டுமே போதுமா? வெறுமனே குத்துபா அன்று உரை நிகழ்த்தக்கூடிய தினத்தன்று மட்டும் நாம் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டால் போதும் என்ற மனநிலைக்கு நாம் வந்து விட்டோமா? அப்படி இல்லை. மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அடிப்படை கடமை. மார்க்கத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இது போன்ற உரைகளின் மூலமாக, பயான்கள் மூலமாக. அதையெல்லாம் தாண்டி திருமறை குர்ஆன் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆன் அருளப்பட்டதே உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான். உண்மையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆன் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப திருமறை குர்ஆனில் எது அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, எதை செய்தால் நமக்கு அல்லாஹ் நன்மையை வழங்க இருக்கிறான், எதை செய்தால் அல்லாஹ் நமக்கு தண்டனை வழங்க இருக்கிறான் என்ற சட்டத்தை நீங்கள் திருமறை குர்ஆனை படிக்காமல், உங்களால் அதனை சிந்திக்காமல் நீங்கள் பின்பற்றவே முடியாது. நாமெல்லாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்து விட்டதால், ஒரு முஸ்லிமான தாய்க்கும் ஒரு முஸ்லிமான தகப்பனுக்கும் மகனாக பிறந்ததால் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் இப்படி இல்லை. இந்த அடிப்படை சிந்தனையில் முஸ்லிம்களை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியையும் வழங்கவில்லை. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன திருமறை வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறான். அப்ப இந்த முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்ற இந்த வசனம் நமக்கு சொல்வது, நாம் முஸ்லீமாக வாழ்வதோடு மட்டாமல் மரணிக்கிற வரை வாழ வேண்டும். கொஞ்ச நாள் முஸ்லீமா வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் முஸ்லீம் இல்லாம மரணிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பின்பற்றாம விட்டுட்டோம்னா, அதனாலதான் அல்லாஹ் நீங்கள் மரணிக்கின்ற வரை முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப இப்ப முஸ்லிம்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. யார் முஸ்லிம்கள்? யாரை முஸ்லிம்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கத்தை மனிதர்களை படைத்த இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். மனிதர்களிலிருந்து ஒரு நல்லடியாரை தூதராக, அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு தூதராக முதலில் அவரை பின்பற்ற சொல்கிறார். அந்த தூதர் பின்பற்றி நமக்கு நடைமுறைப்படுத்தி நம்மையும் பின்பற்ற சொல்கிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா என்ற இந்த திருமறை வசனம் உங்களிலிருந்தே, மனிதர்களிலிருந்தே இந்த முகமது முன்மாதிரியாக ஆக்கப்பட்டிருக்கிறார், அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நபியை பின்பற்றி முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இப்ப அடிப்படையில நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்வதாக இருந்தால், நம்மை படைத்த இறைவன் தான் நமக்கு இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று திருமறை பேசுகிறது. அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதை சொல்றதுல நமக்கு ஒளிவுமுறையே தேவையில்லை. ஏனால் படைத்தவன் தான் முன்மாதிரி இன்றி வானம் பூமி மனிதர்கள் என்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் முன்மாதிரி இன்று படைத்த இறைவன் தான் இந்த மார்க்கத்தையும் படைத்திருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்ற இந்த இறை செய்தியை உறக்கமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒரு யூதர் கேட்கிறார், உமரே, உங்களுடைய வேதத்தில் அருளப்பட்ட ஒரு இறை மறை வசனம் எங்களுடைய வேதத்தில் எங்களுடைய சமுதாயத்திற்கு அருளப்பட்டிருக்குமே, ஆனால் அன்றைய தினத்தை நாங்கள் கொண்டாடி தீர்த்திருப்போம் என்று சொல்கிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்ன வசனத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்று கேட்கும் போது அந்த யூதர் சொல்கிறார், திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் ஒரு திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளி இருக்கிறான், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருட்கொடையை உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன், ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்.
அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நான் நிறைவுபடுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற திருமறை வசனம். இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு நிறைவு செஞ்சு இதை நான் பொருந்திக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்ற இந்த வசனம் ஒரு தினத்தன்று இன்றைய தினம் என்று அருளப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் எங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்று அந்த யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொல்லியிருக்கிறார். அது என்ன? இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விழாவாக, ஒரு பெருநாளாக கொண்டாடுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்திருக்க வேண்டும். நமக்கு நபிகளார் அவர்கள் காட்டி தந்தது இரண்டு பெருநாள்கள் தான், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறான். சட்டம் எழுதுவதற்கு அவனுக்கே அனுமதி உள்ளது. அல்லாஹுதான் முஸ்லிம் என்று நமக்கு பெயர் வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், உங்களுக்கு முன்பிருந்தோருக்கும் முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா நபிமார்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் பதிவு செய்யும் போது ஒவ்வொரு நபிமாரும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக வாழ்கிறேன் என்று பறைசாற்றாத நபிமார்களே இல்லை. அப்ப எல்லா நபிமார்களும் தன்னை முஸ்லீம் என்றுதான் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இன்னும் மேலதிகமாக இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர் யூதராகவும் இல்லை, கிறிஸ்தவராகவும் இல்லை, அவர் உண்மை வழியில் வாழக்கூடிய முஸ்லீமாக இருந்தார் என்று இப்ராஹிம் நபிக்கு ஒரு அடையாளத்தை மக்கள் சொன்ன போது அதை அல்லாஹ் தடுக்கிறார். அப்ப அல்லாஹுதான் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கான். மனிதர்கள் வைக்கக்கூடிய பெயருக்கு இஸ்லாத்தில் ஒன்னும் பெரிய வேல்யூ இல்லை. நம்மளெல்லாம் கூட இதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய பத்திரங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், முகமதியர் மதம் என்று நமக்கு ஒரு மதம் பேர் சொல்லுவாங்க. முகமதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முகமதியர் மதம். இன்னொரு படி மாதிரி பாரதியார் மாதிரி ஆட்கள்லாம் கூட திக்கை வணங்கும் துலுக்கர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கும் கூட பாய்மார்னு தான் மக்கள் நம்மளை அழைப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு மிக அழகான ஒரு அடையாள பெயரை வைத்திருக்கிறார். அதன் பெயர்தான் முஸ்லிம். இந்த முஸ்லிம் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வரை இலக்கணம், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லாஹுவை நோக்கி அழைத்து தன்னை முஸ்லிம் என்று அழைப்பவனை விட சிறந்த சொல் சொல்பவன் யார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நீங்க உங்களை முஸ்லிம்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நம்பிக்கை, அது என்னென்னலாம் இஸ்லாம் நம்பிக்கையாக சொல்கிறதோ அதை அனைத்து நம்பிக்கையும் உங்களிடம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நல்லறங்கள் செய்ய வேண்டும். எது அல்லாஹ் நன்மையான காரியங்கள் என்று சொல்கிறானோ அவை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹுவின் பால், இந்த மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும். இந்த 3 அடிப்படை விதியையும் நீங்கள் பின்பற்றி விட்டுத்தான் உங்களை நீங்கள் முஸ்லிம்கள் என்றே அழைக்க முடியும். அப்படிப்பட்ட முஸ்லிம்களைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதனால ஆரம்ப வசனத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மன்னித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வலியுறுத்தி சொல்வது, முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்களுடைய படித்தரங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அல்லாஹ் தான் நமக்கு இஸ்லாம் என்ற இந்த தீனுல் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான். அதற்கு பெயரையும் அல்லாஹ் தான் படைத்தவன் தான் வைத்திருக்கிறான். நமக்கான அடையாள பெயராக முஸ்லிம்கள் என்ற பெயரையும் அல்லாஹுதான் வைத்திருக்கிறார் என்ற இந்த அடிப்படை விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இப்ப முஸ்லிம்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்ம ஏதாவது 1-2 வசனங்களில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்று முஸ்லிம்கள் பல்வேறாக பிரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை நாம் யதார்த்த வாழ்க்கையில், சமகால வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது நீங்க சின்ன சண்டையிலிருந்து பெரிய சண்டை எதை வேணாலும் எடுத்துக்கங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நீங்க அண்ணன் தம்பி சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, அத்தாவும் பிள்ளையும் சண்டை போடுறதாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சண்டை போடுறதாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நீங்க சண்டை போடுறதாக இருந்தாலும் சரி, எல்லா சண்டைகளுக்கும் பின்னாடி என்ன இருக்கு? உங்களுடைய அந்த போட்டி, பொறாமை, உலகாதாயம், பொருளாதார தேடல், உலகத்தை நேசிக்கக்கூடிய தன்மை, பதவி, பட்டம், இப்படி எத்தனையோ அற்பமான காரியங்களுக்காகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய சண்டை முதல் பெரிய சண்டை வரை நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு முஸ்லிம் இதிலிருந்து எப்படி தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் சுயநலவாதிகளாக இருப்பதற்கு இஸ்லாத்தில் எங்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது? பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், என்னுடைய வருமானம், என்னுடைய வாழ்க்கை, அதை மட்டுமே நான் பார்த்துக் கொள்கிறேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யவில்லை, எனவே நான் ஒரு சிறந்த மனிதன்.
இப்படிப்பட்ட முஸ்லிம்களை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. சுயநலத்தோடு தனக்காக மட்டும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் சிந்திக்கக்கூடிய மக்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது உண்மையான தர்மம் தெரியுமா? தர்மம் என்றால் எது உண்மையான தர்மம் என்று விளக்கம் அளிக்கும் போது, தனக்கு தேவை இருந்து வறுமை வந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய மனமும் இருக்கு, ஆனாலும் கூட பிறருக்கு தர்மம் செய்கிறார்களே, அவர்களுடைய தர்மம் தான் சிறந்த தர்மம். தனக்கு தேவை இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு வறுமை வந்தாலும் வந்துவிடும் என்று எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று எனக்கு நல்லா தெரியும், ஒண்ணும் முடியாம கடைசி காலத்துல இழுத்துட்டு இருக்கேன், எனவே நாம் தர்மம் செய்து விடுவோம் என்ற நிலையில் இல்லாமல், ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு வறுமை வந்தாலும் வந்துவிடும் என்ற நிலையில் யார் தர்மம் செய்கிறாரோ அவர்தான் உண்மையான தர்மத்தை செய்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்தை சொல்லுங்க எனக்கு, ஒரே ஒரு வரியில இஸ்லாம்னா என்ன, தீனுல் இஸ்லாம்னா என்ன? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுவது, அடுத்தவர்களுக்காக வாழ்வது. ஒரே வார்த்தை தான். அப்ப நாங்க யாருக்காகவும் எந்த உதவியும் செய்யல, அவங்களுக்கு கெடுதலும் செய்யல, உதவியும் செய்யல. எனவே நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்? தனக்கு விருப்பமானவதை தர்மம் செய்யாதவரை எவரும் நன்மையை அடையவே முடியாது என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ் அருளியுள்ளார். சஹாபா பெருமக்கள் யோசிக்கிறார்கள், எனக்கு விருப்பமானது எது? அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டானே, தனக்கு விருப்பமானதை தர்மம் செய்யாதவரை எவனும் நன்மையை அடைய முடியாது என்று திருமறை வசனம் அருளப்பட்ட உடனேயே ஒவ்வொருவரும் தனக்கு விருப்பமானது எதை என்பதை தேடி தேடி தர்மம் செய்தார்கள் என்று நம்ம பைபிளில பார்க்கிறோம். அப்போ முஸ்லிம்கள் சுயநலத்தோடு வாழ்வதற்கு எந்த இடத்துல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல், அடுத்தவர்களுடைய சுமையை தூக்காமல், கஷ்டப்படவர்களுக்கு உதவி செய்யாமல் நம்ம எப்படி முஸ்லீமாக வாழ முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹீரா குகையில் வச்சு முதலாக இறைவசனம் அருளப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நபிகளார் அவர்கள் பயந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து அவங்களுடைய மனைவியாட்ட சொல்றாங்க, என்னை போர்த்துங்கள், எனக்கு மிகவும் காய்ச்சலாக இருக்கிறது என்று. அப்ப அவங்க அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஆறுதல் என்ன சொல்லுமா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், முகம்மதே பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள். ஒரு மனிதனை நபியா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அடிப்படை தகுதியாக உறவினருடன் நீங்கள் இணைந்து வாழ்கிறீர்கள். மேலும் சிரமப்படுவோரின் சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள். நீங்க எதுக்கு உழைக்கிறீங்களா? உணவு, உடை, உறைவிடம் போன்ற வசதிகள் இல்லாத ஏழை எளிய வறியவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். உண்மையான சோதனையில் ஆட்பட்டவர்களுக்கு உதவுகிறீர்கள். இதெல்லாம் நபிகளாருடைய கேரக்டர்ஸ். இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர் தான் நபியா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். நபி உங்களுக்கு முன்மாதிரின்னு சொன்னா நபியுடைய கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா? உறவினர்களை பேணி பராமரிக்கணுமா இல்லையா? வறியவர்களுக்காக, ஏழைகளுக்காக உதவி செய்யணுமா இல்லையா? அப்ப நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்களுடைய வருமானம் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் சொத்து உண்டு என்று வாழ்வதற்கு இதுல எங்க உங்களுக்கு ஆதாரத்தை நீங்கள் தேடி எடுத்துக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ் மிக அருமையான ஒரு வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் எது என்று சொன்னால், தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா, அதை நோக்கிதான் அல்லாஹ் நம்மை தொழுக சொல்லியிருந்தான். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மன விருப்பம் காபத்துல்லாவை நோக்கி நாம் தொழ வேண்டும். இஸ்லாத்துல இறைவனை வழிபடுவதற்காக முதலாக அமைக்கப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கி நாம் வழிபட வேண்டும் என்று மக்கள் மனசுல அவங்க எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை பார்த்து, உங்களுடைய கிப்லாவை நீங்கள் திருப்புங்கள், காபத்துல்லாவை நோக்கி, மக்காவை நோக்கி திருப்புங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தொழுகையினுடைய திசையை மாத்திடுறாங்க. அப்ப ஒரு சின்ன சலசலப்பு. முஸ்லிம்களே ஒரு பகுதியினர் மஸ்ஜித் அக்ஸா பக்கம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது எவ்வளவு பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் பல்லாயிரம் லட்சம் ஆண்டுகளாக
முஸ்லிம்களுடைய முக்கிய ஸ்தலமாக இருக்கிறது என்று சிலர், இல்ல காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறது தான் சரி என்று சிலர் என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் வந்த போது அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகிறான். கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவதில் நன்மை இல்லை. கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவதில் நன்மை இல்லை. சும்மாங்காச்சுக்கு நீ மேற்க திரும்பி தொழுகிறேன் கிழக்கு திரும்பி தொழுகிறேன் என்பதில் உங்களுக்கு நன்மை இல்லை. மாறாக அதற்கு பதிலாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு, இப்ப நம்பிக்கையை பத்தி அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். வெறுமனே முகத்தை திருப்பி அந்த பக்கம் தொழுகிறேன் இந்த பக்கம் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீங்க அலையிறீங்களே, அது மட்டும் நன்மை அல்ல. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக, யார் மேல? அல்லாஹ் மேல உள்ள உங்களுக்கு உள்ள அன்பின் காரணமாக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இறந்து கேட்பவர்களுக்கும் இறங்கி யாசகம் கேட்பவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் செல்வத்தை வழங்கி, முதல்ல நீங்க கிபிலாவை நோக்கி திரும்புறதோ அல்லது அக்ஸாவை நோக்கி திரும்புறதோ அப்படி முகத்தை திருப்புறதுல உங்களுக்கு ஃபாயிதா இல்ல, அது மட்டும் நன்மை இல்ல. நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று என்னென்ன நம்பிக்கை நபிமார்கள் நம்புறது, வேதத்தை நம்புறது, மலக்குகளை நம்புறது என்று ஒரு பட்டியலை இட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக, அல்லாஹ்வின் மீதுள்ள பாசத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக, ஏன் சொன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு செய்யறதா இருந்தா எதையாவது எதிர்பார்த்து தான் செய்யறோம். ஒருவருக்கு நாம் உதவி செய்வதாக இருந்தால் அவர் நாளைக்கு நமக்கு எப்படி உதவி செய்வார்? நம்மளோடு இணக்கமாக இருப்பாரா? நம்மளோடு பேசுவாரா? நம்மளை போற்றுவாரா? புகழ்வாரா? நமக்கு உதவி செய்வாரா என்றெல்லாம் எதிர்பார்த்துதான் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு மாறாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் இறங்கி யாசகம் கேட்பவர்களுக்கும் அடிமையை விடுதலை செய்வதற்கும் செல்வத்தை வழங்கி என்று நம்பிக்கையை பேசிட்டு அடுத்த நிமிஷம் தர்மம் பண்றதை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் பேசுறான், தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுத்து வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுபவர்களுக்கும் கடுமையான வறுமையிலும் நோயிலும் கடுமையான நோயிலும் போர்க்காலத்திலும் பொறுமையை மேற்கொள்வோரே நன்மையை செய்தவராவார். அவர்களே உண்மையாளர்கள், அவர்களே இரையச்சம் உடையவர்கள் என்று முஸ்லிம்களுக்கான ஒரு வரை விளக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பின் காரணமாக நம்ம யாராருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலை எடுக்கிறார். தனக்கு தேவை இருக்க பிறருக்கு தர்மம் செய்வர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்காக நம்பிக்கை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு, சக மனிதர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு என்ன பிரச்சனை? சுயநலமாக வாழ்வதற்கு உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் யார் அனுமதி கொடுத்தது? உறவினர்களை பேண வேண்டும் என்று சும்மா சொல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளு, மிக தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ஃபேமஸான டயலாக். யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாம் என் ஊர் தான், எல்லாருமே என்னுடைய உறவினர் தான். அதை எங்கேயாவது அவங்க நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கிறார்களா? யாதும் ஊரே யாவரும் உறவினர்கிறத இஸ்லாம் தான் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சது. எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னது இஸ்லாம். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுல சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு சாப்பாடு இல்லையா அதை பகிர்ங்க. குழம்பு இல்லையா சுடுதண்ணியை ஊத்தி 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு இறங்கி சொல்றாங்க. சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க, நாங்கள் பயந்து விட்டோம். இப்படியே போய் போய் ரசூலுல்லாஹ் எங்களுடைய சொத்தில் அண்டை வீட்டாருக்கு பங்கை எழுதி விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படும் அளவிற்கு அண்டை வீட்டாரை நேசிப்பதை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள். அப்படிப்பட்ட அண்டை வீட்டார்களை நாம் வைத்திருக்கிறோமா? இஸ்லாத்தினுடைய இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கப்பட்டால் அதனை நீங்கள் உடனே பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும்.
சகாபாக்கள்ல ஒரு கூட்டம் ஒரு பயணத்தில் இருக்கும் போது ஒரு நோயாளிக்கு, ஒரு விசக்கடியில் இருந்த நோயாளிக்காக மருத்துவம் பார்க்கிறார்கள். அந்த மருத்துவத்தின் பயனாக அவர்கள் அந்த நோயாளி நிவாரணம் பெற்று விடுகிறார் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி துஆ செய்ததன் மூலமாக. அப்ப அவர்கள் அன்பின் காரணமாக அவருக்கு ஆடுகளை பரிசளிக்கிறார்கள். இது வாங்கலாமா வேணாமா என்ற டிஸ்கஷன். இத ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு யார் அறிவித்து கொடுத்தது திருமறை குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது என்பது சொல்லிட்டு அவங்களை பாராட்டி விட்டு, உங்களுக்கு வந்த அன்பளிப்பில் என்னுடைய பங்கை கொடுங்கள். உங்களுக்கு அன்பளிப்பு வந்துச்சுல, அதுல எனக்கு ஒரு பங்கு கொடுங்க. இப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோமா? நமக்கு ஒரு அன்பளிப்பு வந்தா உடனே நாம் இருக்கின்ற இடத்தில் இருப்பவர்களுக்கு பங்கிட்டு வழங்குகிறோமா? முத ஆளா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம், மனைவி மக்களுக்கு கொடுக்கணும்னு. இதெல்லாம் விட ஹைலைட்டா பாக பிரிவினை சட்டம் படிச்சு பாருங்க திருமறை குர்ஆன்ல. நீங்க பாக பிரிவினை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ, ஒரு ஏழையோ, ஒரு வழிபோக்கரோ, இப்படி இவங்க யாராவது நீங்க பாக பிரிவினை செய்யும் போது வந்தால் அவர்களுக்கும் நீங்கள் ஒரு சிறு அளவு கொடுங்கள். எங்கேயாவது இப்படி பார்த்திருக்கோமா? சொத்தை பங்கிடும் போது சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு நீங்கள் சிறிதளவு வழங்க வேண்டும். தகப்பனாருடைய சொத்துல அண்ணன் தம்பி பங்கிடுறதுக்கு சண்டை போட்டு ஜன்ம ஜன்ம பகையாளிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல வழிபோக்கிற அந்த நேரத்துல யாராவது வந்து விட்டால் அவருக்காக ஏதாவது நீங்கள் வழங்க வேண்டும் என்று பிற மனிதர்களுக்கு நீங்கள் வழங்குவதை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. இன்னும் ஹைலைட்டா சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தை எப்படி பங்கிட வேண்டும் என்பதுல அவனுடைய மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு. ஒரு மனிதன் இறந்து விடுகிறார், அவருக்கு தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் இறந்தவருடைய சகோதரருக்கும் சகோதரிக்கும் நீங்கள் பங்கை வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு சதவீதத்தை ஒதுக்குகிறார். அவர் சொந்தமா சம்பாதிச்ச சொத்துல அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்துல கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் பங்கு வழங்க வேண்டும் என்று பாக பிரிவினை சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறதுன்னு சொன்னா, அப்ப நீங்க உறவை பேணுவதில் எவ்வளவு, அப்ப சக மனிதர்களுக்கு நாம் உதவி செய்வதில் தான் நம்மளுடைய முஸ்லிம் என்ற கேரக்டரே இருக்கிறது. இப்படி நீங்க அனைவருக்கும் உதவி செய்வது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா சண்டை சச்சரவு குறைஞ்சிருமா இல்லையா? போட்டி பொறாமை குறைஞ்சிருமா இல்லையா? காழ்ப்புணர்ச்சி, மோசடி, நாட்டுக்கு நாட்டு அடிச்சுக்கிறது, வீட்டுக்கு வீட்டு அடிச்சுக்கிறது, மனிதருக்கு மனிதர் அடித்துக் கொள்வது என்று அனைத்துக்குமான தீர்வு நீங்கள் சக மனிதர்களை நேசிப்பதில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்வதில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு தர்மம் செய்வதில் தான் இருக்கிறது. அப்ப தர்மம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு நீங்கள் முதலில் வாருங்கள். நீங்க சம்பாதிச்ச சொத்தை முதல்ல கொடுங்க, எடுத்து எறிங்க. ஜக்காத் அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். நபியே, அவர்களிடமிருந்து ஜக்காத்தை புடுங்குங்கிறான், எடுத்துங்கிறான். உங்கள்ட்ட கேட்கலாம் இல்ல ஜக்காத்தை. நபியிட சொல்றான், அவங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள், அவர்களுடைய அசுத்தத்தை நீக்குங்கள் என்று சொல்றான்னு சொன்னா, அப்ப நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் இந்த பொருளாதாரத்துக்காக வாலி வசூல் யார் பண்றான்? எடுத்து வசூல் பண்ணுங்க. பொருளாதாரத்தை நீங்கள் எப்ப உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து தர்மம் பண்றீங்களோ அப்பதான் நீங்க ஒரு முஸ்லீமாகவே மாற முடியும். நான் சேமிச்சு வச்சு எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டுமே நான் என்னுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொள்வேன் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதனை இன்றைய தினமே மாற்ற வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அப்ப பொருளாதாரத்தை நீங்க எப்ப உங்களுக்கு துட்டை எடுத்து உங்க சொந்தமா சம்பாரிச்சு உங்க உழைப்புல வந்த காசை எடுத்து நீங்க தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க சக மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அப்பவே உங்களுடைய உறவு மேம்பட ஆரம்பித்து விட, சகோதரத்துவமும் சமத்துவமும் ஏற்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த சமூக அமைப்பை மறந்துட்டோம்னு சொன்னா, அதை நாம் பேணி பாதுகாக்கிறேன்னு சொன்னா, இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சகோதரத்துவமும் மனிதனையும் அற்றுப்போய் விடுவோம். எனவே உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பணத்தை எடுத்து சக மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்ற இந்த செய்தி தான் இன்றைய குத்துபாவினுடைய முக்கிய செய்தி.
அப்படித்தான் இஸ்லாம் உங்களை எதிர்பார்க்கிறது. அவர்கள்தான் முஸ்லிம்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இன்றைய தினம் நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த நோன்பை, அல்லாஹ்வுக்காகத்தான் நான் பசித்திருந்தேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் தாகித்திருந்தேன், எனக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவி இருந்தும் கூட நான் அல்லாஹ்வுக்காக விலகி இருந்தேன் என்று என்ன நோக்கத்திற்காக நீங்கள் இந்த நோன்பை இருந்தீர்களோ அதனை அல்லாஹ்விடம் சமர்ப்பித்து, நான் உனக்காக நான் இந்த இபாதத்தை, இந்த நோன்பு என்ற இபாதத்தை செய்திருக்கிறேன், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.